பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீப் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சூப்பரான ஆம்பியன்ஸு, கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா மார்னிங் நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்ருந்தோம். நல்லா அஃபோர்டபுள். நாங்கள் ராசல் கேமாவை விட இங்கே சீப்பாக இருக்குது. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. கடையோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். மஸ்கட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிட்டி சென்டரில் இந்த ஹோட்டல் இருக்குது. குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு. இது வந்து 14 OMR அப்படின்னா நமக்கு வந்து 14 இல்லை 1.4 OMR அப்படின்னா UAE திராம்ஸில் ஒரு 14 திராம்ஸ் அந்த மாதிரி வரும். நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக சிக்னல் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகும்போது உங்களுக்கு எல்லோ வந்துட்டு அதுக்கப்புறம் ரெட் வரும். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் வருதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ வேற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்குங்க. நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ஹெயில் வேவ்ஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி, ஆனால் ஏர்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தான். நம்ம ரூம் வந்துட்டு 2nd floor. இனி நெக்ஸ்ட்டு 2 நாள் நாங்கள் இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரூமை விட இந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன ரூம் வந்துட்டு இந்த ரூமை விட டபுள் மடங்கு சார்ஜு. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்தளவுக்கு இந்த ரூம் இருக்குது. நேற்று ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் சூட் ரூமு. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடியோ ரூமு. ஆனால் இந்த ரூம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வெளியில் வியூவும் வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக 5th ஃப்ளோருக்கு போயிட்டோங்க. அங்கே வந்து ஜிம் இருந்துச்சு. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பிட்டோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹோட்டலில் வந்து ஸ்விம்மிங் பூலோ இல்லாட்டி ஜிம்மோ எதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலு. ஆக்சுவலி இதுவும் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல் தான். ஆனால் ரிசப்ஷனில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 4 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பர்டிகுலராக இந்த ஹோட்டலில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 days ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ராசல் கேம்லேருந்து வரும்போதே வந்துட்டு ஸ்விம்மிங் கேப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே டிசம்பர் அப்படிங்கிறனால நல்லா குளிராக இருந்துச்சு. இவன் கொஞ்ச நேரம் விளாண்டதுக்கு அப்புறமே ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நேராக டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்துட்டேங்க. அங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தோம். எந்த ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சாப்பிட்ட அதே சீ வேவ் ரெஸ்டாரண்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு மஸ்கட்டில் வந்துட்டு இது மாதிரி நிறைய பிரான்ச் இவங்களோடது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 25 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கப்புறமும் இவங்களோட பிரான்ச் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் சார்கோலில் சாப்பிடலாம், இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஆர்டர் பண்ணோம். 3 பேர் சாப்பிட்டோம். கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் பேக் பண்ணிவிட்டு ரூமுக்கு கொண்டு போயிட்டோம். இன்னத்து வீடியோ அவ்வளோதாங்க. பேலன்ஸ் வந்துட்டு நாளைக்கு என்ன எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் பாய்.